அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வதால் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன, தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை விட்டு விலகி சுமார் 6 மாதங்கள் கடக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அவரது சப்தம பார்வை யோகஸ்தானத்தின் மீது பதிகிறது. யோகஸ்தானத்தில் கேதுவும் மிக வலுவாக அவரது சப்தம பார்வை விரயத்தில் பதிகிறது. பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை இந்த ராகு கேது கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும். அதுவும் நேர் எதிரெதிர் திசையில் பின்னோக்கி நகர்வதால் யோகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விரயஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமரும் ராகுவின் அமைப்பால் உறுதியாகவே அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராகுவின் நட்சத்திரமாக கருதக்கூடிய திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் ஆகிய நட்சத்திரத்தில் அமரும் போது நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் ஒரு நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அமர்வதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பல தோஷங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுகிறது. பொதுவாகவே ராகு கேது சர்பதோஷத்தை ஏற்படுத்துகின்றன. பாம்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சர்பதோஷத்தை உருவாக்குவதால் அதிதீவிரமான திருமண தடைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை சந்திப்பதோடு சுப நிகழ்வுகளில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். அந்த வகையில் பார்க்கும் போது இந்த நெருக்கடிகள் அனைத்தையும் தவிர்த்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் சரியான முறையில் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நோய் சார்ந்த பல பிரச்சனைகள், ஆரோக்கிய தொல்லையில் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே உறுதியாக தகர்த்தறியப்படுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நீண்ட நாள் பட்ட நோய் சார்ந்த பிரச்சனைகள், மனசோர்வு, பதட்டம், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், 7.5 சனியில் பல்வேறு வகையான குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மிக தெளிவான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் அற்புதமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான தோஷங்கள் விலகுவதோடு சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல பணிகளை செய்யலாம். உலக ஆசைகள் நிறைவேறும். மாயை எது, உண்மையான நிலை எது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கலாம். அது மட்டுமல்லாது திடீரென மாற்றம் ஏற்பட்டாலும் அவை முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையும். பகை உணர்ச்சி முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் சுதந்திர உணர்வோடு செயல்பட்டு பல பணிகளை செய்து முடிக்க முடியும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பற்றற்ற தன்மையில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாக கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக வெளியூர் சென்று தொழில் துவங்கக்கூடிய யோகம் உண்டு. கார்ப்பரேட் துறையில் நல்ல வளர்ச்சி உண்டு. தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய வகையில் முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. கார்ப்பரேட் துறையில் மிக பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஊடகத்துறையிலும் அபரிவிதமான வளர்ச்சி சிறப்பாக தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு கைகூடும். சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் என எதுவாக இருந்தாலும் இவை அனைத்திலும்
மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைப்பதோடு தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சலை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட புதிய அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அதே சமயம் சொத்துக்களின் ஆவணங்களை சரியாக சரிபார்த்து வாங்குவது நல்லது. பட்டா சிட்டா அடங்கல் என அனைத்தும் விற்கக்கூடிய நபரின் பெயரில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து வாங்குவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. விற்கக்கூடிய நபரின் பெயரில் பத்திரம் மட்டும் இருக்கிறது, பட்டா உள்ளிட்டவை வேறொருவரின் பெயரில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த சொத்துக்களை வாங்குவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாது வில்லங்கம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். வேறொரு பெயரில் இருக்கும் போது அவர்கள் அந்த நிலத்திற்கு சற்று 1 லட்சம் 2 லட்சம் சலுகை கொடுக்கலாம். அதை குறைத்து கொண்டு கொடுங்கள், பட்டாவை நீங்களே மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக சில வில்லங்கங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே வேளையில் முதலீடு செய்தும் அதற்கு பிறகு பட்டா மாறுதல் உள்ளிட்டவற்றிற்கு அலைச்சலை சந்திப்பது நிச்சயம் தேவையற்ற ஒன்று. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த தருணத்தில் அடுக்கடுக்காக வந்த வீண் விரைய மருத்துவ செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நல்ல வரன் கிடைத்தது, ஆனால் அதை தவற விட்டுவிட்டோமே என்று வருத்தப்பட்ட நிலையில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது. எதிரிகளின் பலம் குறையும். எதிரிகள் உதிரிகளாக மாற்றப்படுவதால் பல நல்ல முன்னேற்றம் உண்டு. தொழில் ரீதியாக தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிப்பதோடு உபரி வருமானத்தை உயர்த்தும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டும். வெளிநாடு சார்ந்த வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் டூரிஸ்ட் விசாவில் சென்று விடாமல் சரியாக ஒர்க் பர்மிட் வாங்கி சரியான விசாவில் செல்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இல்லை என்றால் சில அலைச்சலை எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் பல மடங்கு கடன் வாங்கிதான் அந்த வேலைக்கு நாம் செல்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னும் கூடுதலாக கடன் சுமை அதிகரித்தால் அது தேவையற்ற ஒன்றாக தான் இருக்கும். கவனத்துடன் இருங்க. தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் செயல்படுவது நிரந்தர நன்மையையும் அற்புதமான வளர்ச்சியையும் பெற்றுத்தரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம், சிக்கல், சிரமம் போன்றவை நீங்கி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம். அரசாங்க காரியங்கள் எளிதில் வெற்றிகரமாக அமையும். எனவே உங்களது முயற்சியையும் பயிற்சியையும் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் அதிகப்படுத்துங்கள். சிறு முயற்சியிலே நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதோடு அரசாங்க சலுகைகள், நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக அமையும். தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாகவும் இருக்கிறார். அவரது சொந்த நட்சத்திரத்தில் ராகு அமர்வதால் இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். திட்டமிடுதலை காட்டிலும் பெண்மணிகளுக்கு அமோகமான வளர்ச்சியை சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் அமரக்கூடிய ராகு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பெண்மணிகள் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கும் தருணமாகவும் அமைந்திருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும். மன அமைதி இல்லாத சூழலில் மன அமைதி பிறக்கும் தருணமாகவும் அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு அருகாமையில் உள்ள ராகு கேது சன்னதி சென்று சர்பதோஷம் நீக்கும் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்தும் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்தை தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமையும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.